சூரா அத்-தாரிக். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். வானத்தின் மீதும் விடிவெள்ளியின் மீதும் சத்தியமாக. விடிவெள்ளி என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது? அது இலங்கும் ஒரு நட்சத்திரம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை. எனவே தான் எதனால் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கவனித்து பார்க்கட்டும். குதித்து வெளிப்படும் ஒரு துளி நீரினால் படைக்கப்பட்டான். அது முதுகன் தண்டிற்கும் விலா எலும்புகளுக்கும் இடையிலிருந்து அது வெளியாகிறது. இறைவன் மனிதன் இறந்தபின் அவனை உயிர்ப்பித்து மீட்டும் சக்தி உடையவன். ரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டுவிடும் அந்நாளில் மனிதனுக்கு எந்த பலமும் இராது. அவனுக்கு உதவி செய்பவனும் இல்லை. திரும்ப திரும்ப பொழியும் மழையை உடைய வானத்தின் மீது சத்தியமாக, தாவரங்கள் முளைப்பதற்கு பிளவுபடும் பூமியின் மீதும் சத்தியமாக. நிச்சயமாக இது குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும். அன்றியும் இது வீணான வார்த்தைகளை கொண்டது அல்ல. நிச்சயமாக அவர்கள் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன். எனவே காபிர்களுக்கு நீர் அவகாசம் அளிப்பீராக, சொற்பமாக அவகாசம் அளிப்பீராக. சூரா அல்-இன்ஷிகாக். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். வானம் பிளந்துவிடும் போது, மேலும் தன் இறைவனின் ஆணையை செவிமடுத்து அதை மெய்ப்படுத்தி நிறைவேற்றியதாக வானம் பிளந்துவிடும் போது, இன்னும் பூமி விரிக்கப்பட்டு அது தன்னில் உள்ளவற்றை வெளியாக்கி அது வெறுமையாகிவிடும் போது, மேலும் அது தன் இறைவனின் ஆணையை செவிமடுத்து அதை மெய்ப்படுத்தி நிறைவேற்றியதாக பூமி ஆகிவிடும் போது, மனிதனே, நிச்சயமாக நீ உன் ரப்பிடம் சேரும் வரை முனைந்து உழைப்பவனாக உழைக்கின்றாய். பின்னர் அவனை சந்திப்பவனாக இருக்கின்றாய். ஆகவே எவனுடைய பட்டோலை அவனுடைய வலக்கையில் கொடுக்கப்படுகின்றதோ அவன் சுலபமான விசாரணையாக விசாரிக்கப்படுவான். இன்னும் தன்னை சார்ந்தோரிடம் மகிழ்வுடன் திரும்புவான். ஆனால் எவனுடைய பட்டோலை அவனுடைய முதுகுக்கு பின்னாக கொடுக்கப்படுகின்றதோ அவன் தனக்கு கேடுதான் என கூவியவனாக அவன் நரகத்தில் புகுவான். நிச்சயமாக அவன் இம்மையில் தன்னை சார்ந்தோருடன் மகிழ்வோடு இருந்தான். நிச்சயமாக தான் இறைவன்பால் மீளவே மாட்டேன் என்று எண்ணி இருந்தான். அப்படி அல்ல. நிச்சயமாக அவனுடைய ரப்பு அவனை கவனித்து நோக்குகிறவனாகவே இருந்தான். இன்னும் அந்தி செவ்வானத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். மேலும் இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் மீதும் பூரண சந்திரன் மீதும் சத்தியம் செய்கின்றேன். நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமாக ஏறிப் போவீர்கள். எனவே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் ஈமான் கொள்வதில்லை. மேலும் அவர்களிடத்தில் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்வதில்லை. அன்றியும் நிராகரிப்பவர்கள் அதை பொய்ப்பிக்கின்றனர். ஆனால் அல்லாஹ் அவர்கள் தங்களுக்குள்ளே சேகரித்து மறைத்து வைத்திருப்பவற்றை நன்கு அறிந்திருக்கின்றார். நபியே, அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை கொண்டு நன்மாராயம் கூறுவீராக. எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு முடிவே இல்லாத நற்கூலி உண்டு. சூரா அல்-ஆலா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபியே, மிக்க மேலானவனான உம்முடைய ரப்பின் திருநாமத்தை தியானித்து தஸ்பீஹ் செய்வீராக. அவனே யாவற்றையும் படைத்துச் செவ்வையாக்கினான். மேலும் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் அளவுபட நிர்ணயித்து அவற்றை பெறுவதற்கு நேர்வழி காட்டினான். அன்றியும் அவனே கால் நடைகளுக்கென மேய்ச்சலுக்கு உரியவற்றையும் வெளியாக்கினான். பின்னர் அவற்றை உலர்ந்த அரிதாளாக்கினான். நபியே, நாம் உமக்கு ஓத கற்றுக் கொடுப்போம், அதனால் நீர் அதை மறக்க மாட்டீர். அல்லாஹ் நாடியதை அல்லாமல் நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைந்திருப்பதையும் அறிகிறான். அன்றியும் இலேசான மார்க்கத்தை நாம் உமக்கு எளிதாக்குவோம். ஆகவே நல்லுபதேசம் பயனளிக்குமாயின் நீர் உபதேசம் செய்வீராக. அல்லாஹுவுக்கு அஞ்சுபவன் விரைவில் உபதேசத்தை ஏற்பான். ஆனால் துர்பாக்கியமுடையவனோ அதை விட்டு விலகிக் கொள்வான். அவன்தான் பெருநெருப்பில் புகுவான். பின்னர் அதில் அவன் மரிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான்.
தூய்மை அடைந்தவன் திட்டமாக வெற்றி பெறுகிறான். மேலும் அவன் தன் ரப்புடைய நாமத்தை துதித்துக் கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பான். எனினும் நீங்களோ மறுமையை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் மறுமை வாழ்க்கையோ சிறந்ததாகும், என்றும் நிலைத்திருப்பதும் ஆகும். நிச்சயமாக இது முந்திய ஆகமங்களிலும் இப்ராஹீம் மூசாவினுடைய ஆகமங்களிலும் இவ்வாறே அறிவிப்பு இருக்கிறது. சூரா அல்-ஆலா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபியே, மிக்க மேலானவனான உம்முடைய ரப்பின் திருநாமத்தை தியானித்து தஸ்பீஹ் செய்வீராக. அவனே யாவற்றையும் படைத்துச் செவ்வையாக்கினான். மேலும் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் அளவுபட நிர்ணயித்து அவற்றை பெறுவதற்கு நேர்வழி காட்டினான். அன்றியும் அவனே கால்நடைகளுக்கென மேய்ச்சலுக்கு உரியவற்றையும் வெளியாக்கினான். பின்னர் அவற்றை உலர்ந்த அரிதாளாக்கினான். நபியே, நாம் உமக்கு ஓத கற்றுக் கொடுப்போம், அதனால் நீர் அதை மறக்க மாட்டீர். அல்லாஹ் நாடியதை அல்லாமல் நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைந்திருப்பதையும் அறிகிறான். அன்றியும் இலேசான மார்க்கத்தை நாம் உமக்கு எளிதாக்குவோம். ஆகவே நல்லுபதேசம் பயனளிக்குமாயின் நீர் உபதேசம் செய்வீராக. அல்லாஹுவுக்கு அஞ்சுபவன் விரைவில் உபதேசத்தை ஏற்பான். ஆனால் துர்பாக்கியமுடையவனோ அதை விட்டு விலகிக் கொள்வான். அவன்தான் பெருநெருப்பில் புகுவான். பின்னர் அதில் அவன் மரிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். தூய்மை அடைந்தவன் திட்டமாக வெற்றி பெறுகிறான். மேலும் அவன் தன் ரப்புடைய நாமத்தை துதித்துக் கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பான். எனினும் நீங்களோ மறுமையை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் மறுமை வாழ்க்கையோ சிறந்ததாகும், என்றும் நிலைத்திருப்பதும் ஆகும். நிச்சயமாக இது முந்திய ஆகமங்களிலும் இப்ராஹீம் மூசாவினுடைய ஆகமங்களிலும் இவ்வாறே அறிவிப்பு இருக்கிறது.